வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிறைய பேருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற ஒண்ணு. ஆமாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தான் பேச போறோம். குறிப்பா நியூ இந்தியா அஷூரன்ஸோட புது யுவா பாரத் திட்டங்களை பத்தி. ரொம்ப சிக்கலான காப்பீட்டு விதிமுறைகளை உடைச்சு உங்களுக்கு எந்த திட்டம் சரியா வரும்னு ஒரு தெளிவான ஐடியா கொடுக்கறது தான் இந்த விளக்கப்பதிவனோட நோக்கம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உண்மையிலே என்னென்ன கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு முழுசா தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்மள நிறைய பேரு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் பாலிசி பேப்பரை எடுத்து அந்த குட்டி குட்டி எழுத்துக்களை எல்லாம் படிக்கவே ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் சாதாரண மெடிக்ளைம் அடிப்படை திட்டம், அடுத்து யுவா பாரத் திட்டத்துக்கு மாறுறது, அதுல இருக்கிற பேஸ், கோல்டு, பிளாட்டினம் திட்டங்கள், கடைசியா உங்களுக்கான சரியான முடிவை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல காப்பீட்டு சொற்களை புரிந்து கொள்ளுதல். இந்த கடினமான வார்த்தைகளை எல்லாம் சாதாரண தமிழ்ல புரிஞ்சுக்கலாம் வாங்க. வெயிட்டிங் பீரியட், அதாவது காத்திருப்பு காலம், இது ரொம்ப சிம்பிள். ஒரு புது சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பிரீமியம் ஃபீச்சர்ஸ் எடுத்த உடனே கிடைக்காது இல்லையா? நீங்க தொடர்ந்து அதை பயன்படுத்தினாதான் அது அன்லாக் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும். சில குறிப்பிட்ட நோய்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகணும்னா நாம கொஞ்ச காலம் பொறுமையா காத்திருக்கணும். அடுத்து விகிதாச்சார விலக்கு அல்லது ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன். இத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க, ஏன்னா இது ரொம்பவே ட்ரிக்கியான விஷயம். உங்க பாலிசியில அனுமதிக்கப்பட்டதை விட அதிக வாடகை இருக்கிற ரூமை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காப்பீட்டு நிறுவனம் சும்மா இருக்காது. அந்த ரூம் வாடகை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதே விகிதத்துல உங்க சர்ஜரி டெஸ்டபிள் தொகையையும் குறைச்சு தான் கொடுப்பாங்க. சோ ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாரம்பரியமா இருக்கிற மெடிக்ளைம் அடிப்படை திட்டம் பத்தி பார்க்கலாம். சாதாரண பாலிசிகள்ல எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் கவர் கிடைக்காதுன்னு பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். நீங்க ஒருவேளை ஸ்கூபா டைவிங் மாதிரியான சாகச விளையாட்டுகளுக்கு பிளான் பண்றீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆபத்தான விளையாட்டுகளுக்கு சாதாரண பாலிசிகள்ல கண்டிப்பா கவர் கிடைக்காது. அதே மாதிரி உடல் பருமன் குறைக்கிறது, பிளாஸ்டிக் சர்ஜரி, இதுக்கெல்லாம் கூட கிளைம் பண்ண முடியாது. இப்போ ஒரு முக்கியமான நம்பர் 48. பழைய மெடிக்ளைம் திட்டங்கள்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே இதுதான். உங்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் நோய் இருந்தா அதுக்கு கவரேஜ் கிடைக்க நீங்க முழுசா 48 மாசங்கள், அதாவது 4 வருஷம் காத்திருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு டிகிரி படிக்கிற அளவுக்கு டைம் எடுக்கும். அதனால தான் அடுத்து நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பழைய ரூல்ஸ் எல்லாம் மாத்தி, குறிப்பா 18 முதல் 45 வயசு உள்ளவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட யுவா பாரத் திட்டத்திற்கு மாறத பத்தி பார்க்கலாம். உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இந்த விகிதாச்சார விலக்குல இருந்து தப்பிக்க எப்படி கணக்கு போடுறதுன்னு யோசிக்கிறத விட யுவா பாரத் கோல்டு மற்றும் பிளாட்டினம் திட்டங்கள் ரொம்பவே வசதியானவை. இதுல உங்களுக்கு எந்தவித ரெண்ட் லிமிட்டும் இல்லாம நேரடியாகவே ஒரு தனி ஏசி ரூம் கிடைச்சிடும். இது ஒரு பெரிய ரிலீஃப் இல்லையா? கவரேஜ் டைம்லைன் விஷயத்திலையும் யுவா பாரத் சூப்பரா அப்டேட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி 60 நாட்களுக்கான செலவுகள், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த பிறகு 90 நாட்களுக்கான செலவுகள்னு ஒரு மிகப்பெரிய கவரேஜ் இதுல கிடைக்குது. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றத ஒரு கேம் மாதிரி மாத்திருக்காங்க. உங்க பிஎம்ஐ, ரத்த அழுத்தம், அப்புறம் சுகர் லெவல், இது எல்லாத்தையும் கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா போதும், உங்க பிரீமியம் தொகையில 10% வரைக்கும் நீங்க ஈஸியா டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். நீங்க ஃபிட்டாவும் இருக்கலாம், பணமும் மிச்சமாகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 48 மாச வெயிட்டிங் பீரியட் பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? யுவா பாரத் திட்டத்துல அந்த கால அளவை அப்படியே பாதியா குறைச்சு வெறும் 24 மாசமா ஆக்கிட்டாங்க. ஆமாங்க, இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தான். சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவான். யுவா பாரத்ல இருக்கிற பேஸ், கோல்டு, பிளாட்டினம், இதுல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பேஸ் பிளானை உங்க போன்ல இருக்கிற பேசிக் சாஃப்ட்வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அத்தியாவசியமான கவரேஜ் கிடைக்கும். கோல்டு பிளான் வந்து எக்ஸ்ட்ராவா ஏர் ஆம்புலன்ஸ் மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ப்ரோ வெர்ஷன். பிளாட்டினம் பிளான் தான் மகப்பேறு, ஐவிஎஃப் மாதிரி எல்லா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸும் இருக்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி பேக்கேஜ். பிரீமியம் எவ்வளவு வரும்னு யோசிக்கிறீங்களா? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து இது மாறும். உதாரணத்துக்கு சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல இருக்கிற மண்டலம் 1க்கு பிரீமியம் கொஞ்சம் அதிகம். அதே கவரேஜுக்கு மற்ற ஊர்கள்ல இருக்கிற மண்டலம் 2க்கு கட்டணம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். நீங்க இப்பதான் கல்யாணம் ஆகி புதுசா ஒரு குடும்பத்தை உருவாக்க போறீங்கன்னா இந்த பிளாட்டினம் திட்டம் உங்களுக்கு ஒரு சூப்பர் அப்கிரேடா இருக்கும். ஏன்னா நிறைய சாதாரண பாலிசிகள்ல பிரெக்னன்சி செலவுகளையோ இல்ல ஐவிஎஃப் மாதிரியான சிகிச்சைகளையோ கவர் பண்றதே கிடையாது. ஆனா பிளாட்டினம்ல இது எல்லாமே இருக்கு. ஓகே, நாம கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப 5வது பகுதி, உங்களுக்கான இறுதி முடிவை எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம்.
முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. சுயாதீன பகுப்பாய்வாளரான பேஷக் கொடுத்த ரேட்டிங் படி இதுல 94.98% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம கஸ்டமர் சர்வீஸ்ல 5 கஜன் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. சோ தாராளமா நம்பி எடுக்கலாம். இதுல இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா, இந்தியா முழுக்க 20,800க்கும் அதிகமான ஆஸ்பத்திரிகள்ல பணமில்லா சிகிச்சை, அதாவது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எமர்ஜென்சி நேரத்துல கையில காசு இல்லையேங்கிற அந்த டென்ஷன் உங்களுக்கு தேவையே இல்ல. இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்காக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா, இல்ல நாளைக்கு நீங்க உருவாக்க போற உங்க குடும்பத்துக்காக எடுக்கிறீங்களா? இன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் பேஸ் திட்டம் ஓகே, ஆனா உங்க ஃபியூச்சரையும் சேர்த்து பாதுகாக்கணும்னா பிளாட்டினம் தான் பெஸ்ட். நல்லா யோசிச்சு உங்களுக்கான சரியான முடிவை எடுங்க.